கதை சிவகுமார் சொன்னாங்க 5 நிமிஷம் அந்த கதை மொத்தத்தையும் 4 சொல்லியாங்க எழுது. இரவுக்கு வாழ்ந்த பெண்களில் ஒருத்தி உறவுக்கு வந்தது என் வீடு, அதில் வரவுக்கு ஒன்றை வைத்த பின்னாலே செலவில் முடிந்தது என் ஏடு. வேலியில் ஒருவன் தாதியில் ஒருத்தி யார் கடன் முதலில் நான் கொடுப்பேன், என் வேஷத்தில் ஒருவன் பாசத்தில் பிறப்பான், வானத்திலிருந்து நான் பார்ப்பேன். ஒரு குழந்தைகள் போய் புரியோடுப்பாங்க. என்ன பாட்டு இந்த பாட்டு 1977 ஜனவரி 9ஆம் தேதி தேவராஜ் தாஸ் தலைமையில் கண்ணதாசனுக்கு 50 ஆண்டு கொண்டாடுறாங்க. ரஜினிகாந்த் அப்போ ஜூனியர் ஆட்சி மாதிரி அவர் ஒரு 5-6 ரூபா சம்பளம் வர எனக்கு நான் தான் ஹீரோ 25 ரூபா சம்பளம் கவி தூக்கிட்டு படம் கவி இப்போ ஷூட் நடக்கும் போது அவர் செகண்ட் ஹீரோ பண்ணுறாரு, பட்டாபட்டு கண்ணா அடிக்கிறாரு. இதில் வந்து எனக்கு 25 ரூபா சம்பளம், அவருக்கு 5-6 ரூபா சம்பளம். அவன் சிக்மகளூர்லேருந்து பெங்களூர் வரைக்கும் நான் பேசிட்டே ரஜினி இப்படியே வந்தார். குறுக்கு பேச முடியாது மேடம் சொல்லி வாயத்தில் மூட மாட்டேங்க, நான் பேசிட்டே இருக்கேன் அவன் அப்படின்னு. நேராக வந்து பெங்களூர் இறங்கணும். யார் வந்தாங்கன்னா கண்ணதாசனே பெருமாள் சொல்ல வழியா தமிழ்நாட்டுக்கு எல்லா நடிகர் வந்து போனாச்சு, எவனுமே வரல. உடனே பஞ்சு ஃபோன் பண்ணிட்டு பஞ்சு ஒருத்தர் ரூபாய் வேண்டாம், மனோரமா கமலஹாசன் வந்திருக்காங்க, நம்ம ஷூட்டிங்களுக்கு எல்லாத்தையும் கூட்டி போனோம். செல்லாமலே ரஜினி நான் பட்டா 4 பேர் ஒரு கார் தூக்கி போட்டு நாங்கள் வந்திருக்கோம். வந்தப்போ நான் இந்த வேலை ஏறி சொன்னேன். கண்ணதாசனை வந்து இங்கே இருக்கிற எல்லாமே என்னை விட அதிகமாக கண்ணதாசன் தெரியும். பட் அவர் நிழலில் அவர் ஷேடோவில் அது மடியில் வளர்ந்தவனா எனக்கு ஒரு சந்தோஷம் எனக்கு இந்த பாட்டு சொன்னேன். இந்த பாட்டு ஒன்று ஒரு 5000 பேர் க்ரௌடு பார்த்து ரஜினியா சொல்கிறார், ஏன்னா எங்கள் ஊர் சார் பெங்களூர், எங்கள் ஊரில் வந்து நீங்கள் இப்படி பேர் வாங்குறீங்களா சார், நான் என்னங்கிறியா இருக்கணும் சார் அப்படி அவர் ஃபீல் பண்ணார். இதே மாதிரி இன்னொரு சுச்சுவேஷன் கொடையவள் உங்களுக்கு சடைப்பவள்னா ஒரு சின்னம் தேவை தானே. சின்ன சொன்னால் இல்லையா காஞ்சி பெரியவர் கூட்டி போய் இப்போ மீட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணாலும் இப்போ காசு பண்ணா இல்லையா, அந்த உண்மை தான் அது. ஏதாவது பிரச்சனை வந்து கையில் காசு பண்ணால் தேவருக்கு அண்ணா கொஞ்சம் பணம் கொடுங்க போய் வாங்கிட்டு வந்துடுவார். அப்புறமா பாட்டு எடுத்துக்கிற மாதிரி பண பிரச்சனை இருந்தால் போய் கையில் அட்வான்ஸாக காசு பண்ணிட்டு அந்த மாதிரி ஆடு. காலேஜ் ப்ரொஃபஸர் எங்கள் காலேஜ் ப்ரொஃபஸரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவேன். இந்த லவ் பண்ண பொண்ணு அதீதமாக என்ன லவ் பண்ணுற பொண்ணு அதிகம் கற்பனையாக பண்ண முடியாது லவ் பண்ணுவான். அவளே எனக்கு எண்ணெய் ஊற்றி அவளே சீக்கிரம் போட்டு குளிப்பாட்டி விடுவான், தலை தோட்டி விடுவான், சோறு ஊட்டி விடுவான். காலேஜுக்கு போய் பைபாஸ் அனுப்புவான். அதே மாதிரி ஊட்டி கொடைக்கானல் போனால் படலை போட்டில் தனியாக அவளை தேவை போட சொல்லுவான். மட்டை குதிரையில் உட்கார வச்சுட்டு நான் நடந்து கூட்டிகிட்டு போகணும். தொட்டப்பட்டா மலை மேலே போய் 5:30 மணிக்கு கொடுத்து தோடு கை போட்டு நடந்து போகணும். அப்படி பொசசிவாக இருக்கிற ஒரு பொண்ணு புருஷனுக்கு இங்கிருந்து ஃபோன் பண்ணால் காலேஜில் உடனே ஃபோன் அட்டன் பண்ணணும். பிரின்சிபால் பேசி டேட்டானா என்ன பேசிக்கலாம் என்ன பண்ணிருந்தேன் ஏன் ஃபோன் எடுக்குங்கப்பா. சாயங்காலம் 5:30 மணி 6 மணி ஆனால் உடனே காலேஜ் முடிஞ்ச வீட்டுக்கு வந்துடணும். ஏன் லேட்னா நீ காலேஜ் ஆங்கில சீட்டு அதெல்லாம் தெரியாது, நீ ஏன் உடனே போட்டு அளவுக்கு மேலே பொசசிவாக இருந்து ஒரு வழி